அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். ஜாசோபீடியா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்னைக்கு மகாபாரத கிளை கதையில நாம கேட்க போறது 11வது கதை, கர்ணனின் 2 சாபங்கள். கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. சரி, வாங்க நாம கதைக்குள்ள போகலாம். கர்ணனின் 2 சாபங்கள். மகாபாரதத்தில் சிறந்த வில் வீரனான கர்ணனை பற்றி அறியாதவர்கள் எவரும் இருக்க முடியாது. வில்வித்தையில் அர்ஜுனனுக்கு நிகரானவன் கர்ணன். சிறு வயதில் வில்வித்தை கற்றுக்கொள்வதற்காக பல ஆசிரியர்களிடம் சென்றபொழுது அவன் சத்திரியன் இல்லை என்ற காரணத்தினால் வில்வித்தை கற்றுத்தருவதற்கு மறுத்தனர். பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் வில்வித்தை கற்றுக் கொடுத்த துரோணாச்சாரியார் சத்திரியன் அல்லாதவர்களுக்கு நான் வில்வித்தை கற்றுக் கொடுப்பது இல்லை என்று அவன் பிறப்பை பற்றி கூறியதும் மன வருத்தத்துடன் அங்கிருந்து கிளம்பினான். எப்படியாவது தான் வில்வித்தையில் ஒரு சிறந்த வீரனாக வர வேண்டும் என்ற கனவோடு பரசுராமரிடம் தான் ஒரு பிராமணன் என்று போய் சொல்லி வில்வித்தை கற்றுக்கொள்வதற்கு சென்றான். கர்ணனின் மடியில் படுத்துக் கொண்டிருந்தார் பரசுராமர். வண்டு ஒன்று கர்ணனின் மடியை தொலைத்து மறுபக்கம் வந்தது. அதை பார்த்த பரசுராமர், நீ நிச்சயமாய் பிராமணனாய் இருக்க முடியாது. ஒரு பிராமணனால் வலியை பொறுத்து கொள்ள முடியாது. என்னை ஏமாற்றி விட்டாய். நான் கற்றுக் கொடுத்த வித்தைகளை நீ அனுபவிக்கலாம். ஆனால் தக்க சமயத்தில் உண்மையிலேயே உனக்கு தேவைப்படும் பொழுது இதை பயன்படுத்த தேவையான மந்திரத்தை நீ மறந்து விடுவாய். அதுவே உனக்கு முடிவை தரும் என்று கர்ணனுக்கு சாபம் தந்தார் பரசுராமர். அவர் காலில் விழுந்து கதறினான் கர்ணன். தயவு செய்து அப்படி செய்து விடாதீர்கள். நான் சத்திரியன் இல்லை. உங்களை ஏமாற்றும் நோக்கமே எனக்கு இல்லை. கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற பரிதவிப்பில் இருந்த எனக்கு யாருமே கற்றுத்தர முன் வரவில்லை. சத்திரியன் அல்லாத ஒருவனை கற்றுக்கொள்ள அனுமதிப்பவர் நீங்கள் ஒருவர்தான். அதனால தான் தங்களிடம் கற்றுக்கொள்வதற்காக வந்தேன் என்று தன் தவறுக்காக வருந்தி மன்னிப்பு கேட்டான். சற்றே கோபம் குறைந்த பரசுராமர், ஆனாலும் நீ பொய் பேசிவிட்டாய். உன் சூழ்நிலையை நீ என்னிடம் விலக்கி இருக்க வேண்டும். நீ என்னிடம் பொய் பேசியிருக்க கூடாது. என்னால் சாபத்தை திரும்ப பெற முடியாது. ஆனால் உனது ஏக்கம் வில்வித்தையிலேயோ ராஜ்யத்திலேயோ அதிகாரத்திலேயோ இல்லை என்பதை என்னால் பார்க்க முடிகிறது. உனது ஏக்கம் புகழுக்காக மட்டுமே. அதை நீ அடைவாய். மக்கள் உன்னை எப்பொழுதுமே புகழ்பெற்ற வீரனாக நினைவில் வைத்திருப்பார்கள். ஆனால் மாபெரும் வில்லாளியாகவும் நீ அறியப்பட மாட்டாய். உனது புகழ் எப்பொழுதுமே நிலைத்திருக்கும். இதற்காகத்தானே நீ ஏங்குகிறாய் என்றார். சாபம் பெற்ற கர்ணன் கால் போன போக்கில் தெரிந்தான். தான் விரும்பிய பயிற்சி கிடைத்தது என்ற உவகை இருந்தாலும் தனது திறமை நிறைவை தந்தாலும் அதை எங்கே வெளிக்காட்டுவது? போராக இருந்தாலும் போட்டியாக இருந்தாலும் சத்திரியனாக இருந்தால் தானே கலந்து கொள்ளவே முடியும். கண்ணை கட்டிக்கொண்டு இலக்கை துல்லியமாக அம்பெய்து வீழ்த்தும் திறமை இருந்தாலும் அதை வெளிக்காட்ட முடியாமல் தவித்தான். புகழுக்கு எங்கே கர்ணனுக்கு அது மறுக்கப்பட்டது. மனம் சோர்ந்து தென்கிழக்கு திசையாக நடந்தான் கர்ணன். கடற்கரையை அடைந்து ஓரிடத்தில் அமர்ந்தான். சூரியனின் அருளை சிறப்பாக உள்வாங்கிக் கொள்ள ஏதுவானது அந்த பகுதி. தனது தவத்தை துவங்கினான் கர்ணன். நாட்கணக்கில் தொடர்ந்து தியானத்தில் அமர்ந்திருந்தான். சாப்பிடுவதற்கு எதுவும் இல்லை. ஆனாலும் தொடர்ந்து தியானம் செய்தான். பசி அதிகமாகும் பொழுது கடற்கரையில் ஊர்ந்த சில நண்டுகளை பிடித்து உண்ண துவங்கினான். அது உடலுக்கு ஊட்டமளித்தாலும் கூடவே பசியையும் அதிகரித்தது. அப்படியும் தனது தவத்தை தொடர்ந்தான் கர்ணன். சில வாரங்களுக்கு பிறகு மற்ற அனைத்தையும் விட பசியே பிரதானமாக இருந்தது. அந்த சமயத்தில் புதருக்குள் ஏதோ ஒரு விலங்கு அசைவது தெரிந்தது. அது மானாக இருக்கும் என நினைத்த கணத்தில் வில்லை எடுத்து கண்ணிமைக்கும் நேரத்திற்குள் அம்பை எய்தான். தான் எய்த அம்பு விலங்கை வீழ்த்திய ஒலியை கேட்டு தனது பசியை மான்கறி தீர்க்கப் போகிறது என்ற கற்பனையுடன் புதரை அடைந்த கர்ணன் அதிர்ந்தான். அங்கே விழுந்து கிடந்தது ஒரு பசு. ஒரு ஆரியன் செய்யக்கூடிய பெருங்கொடுமையாக பசுவதை கருதப்பட்டது. வேதனையுடன் பசுவை பார்த்த கர்ணனின் கண்களை தனது கனிவு ததும்பும் மென்மையான கண்களால் பார்த்த பசு தன் கண்களை மூடியது. கலங்கி போனான் கர்ணன். என்ன செய்வது என்றும் தெரியவில்லை. அப்பொழுது அங்கே வந்த ஒரு பிராமணன் இறந்து கிடந்த பசுவை பார்த்ததும் புலம்ப துவங்கினான். எனது பசுவை நீ கொன்று விட்டாயே, இதற்கான சாபம் உனக்கு ஏற்படட்டும். நீ ஒரு போர் வீரனைப் போல் இருக்கிறாய். எனவே போர்க்களத்தில் உனக்கு அவசியம் ஏற்படும் பொழுது தக்க சமயத்தில் உனது ரதம் ஆழமாக புதையுண்டு போகும். ரதத்தை மீட்கவும் முடியாமல் உதவியும் இன்றி தவிக்கும் நிலையில் இந்த உதவியற்ற பசுவுக்கு ஏற்பட்ட அதே முடிவு உனக்கும் ஏற்படும் என்று கர்ணனுக்கு சாபம் கொடுத்தார் அந்த பிராமணர். பிராமணனின் வார்த்தைகளை கேட்ட கர்ணன் காலில் விழுந்து கெஞ்சினான். தயவு காட்டுங்கள். கடும் பசியில் இருந்தேன். அது பசு என்பதும் தெரியவில்லை. உங்களுக்கு வேண்டுமானால் இந்த பசுவிற்கு பதிலாக 100 பசுக்களை வழங்கி விடுகிறேன். அதற்கு அந்த பிராமணனோ,
என்னை பொறுத்தவரை இந்த பசு ஒரு விலங்கு அல்ல. மற்ற எல்லாவற்றையும் விட என் அன்புக்குரியவளாக இருந்தால் தனித்துவமான ஒன்றுக்கு பதிலாக வேறு ஒன்றை தருகிறேன் என்று பேசுவதே என்னை உனக்கு மேலும் சாபமிட வைக்கிறது என்றான். பரசுராமர் கொடுத்த அந்த சாபம்தான் தன்னை காத்துக்கொள்வதற்காக கர்ணன் முயற்சி செய்த பொழுது அவர் கற்றுக் கொடுத்த மந்திரம் மறந்துவிடவே அர்ஜுனன் எய்த அம்பால் உயிர் துறந்தான். இதுவே பின்னாளில் போர்க்களத்தில் கர்ணனின் தேர்கால் புதையுண்ட பொழுது அவனுக்கு உதவுவதற்கு தேரோட்டியாக இருந்த சல்லியன் முன்வராமல் போகவே அந்த அந்தனர் கொடுத்த சாபத்தின் பலனாக போர்க்களத்திலேயே உயிர் விட்டான் கர்ணன். என்ன நண்பர்களே, கதையை கேட்டீங்களா? இந்த கதையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் மகாபாரதத்துல எனக்கு பிடிச்ச கேரக்டர் வந்து கர்ணன் கேரக்டர் தான். அது மாதிரி உங்களுக்கு எந்த கேரக்டர் பிடிக்கும்ன்றதையும் கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.